இருக்கிறது. தாயின் அன்பாய், தந்தையின் அறிவாய், குருவின் ஒளியாய், தாயாய், தந்தையாய், குருவாய், தெய்வமாய் நாம் மனிதனமும் வெளிப்படுகின்ற புனித பாரத அன்னையின் பொற்பாதங்களை முதற்கண் பணிந்து வணங்கி, எல்லோருக்கும் ஒரு சிந்தனை எல்லா கட்டத்திலும் இருக்கிறது. இந்த சமுதாயம் நல்லொழுக்கம் மிக்க சமுதாயமாக, நாட்டுப்பற்று மிக்க சமுதாயமாக, எல்லோருடைய நல்ல வழிகாட்டுதலையும் பின்பற்றுகின்ற சமுதாயமாக மாறிடல் வேண்டும் என்கின்ற வேட்கை இல்லாத மனிதர்களே கிடையாது. ஆனால் அதில் நடைமுறையிலே பல குறைகளை நாம் காண்கின்றோம். இந்த குறைகள் எல்லாம் போக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆன்மீகம் தலை தூங்கினால் மட்டும்தான் மகத்தான சமுதாயத்தை நம்மாலே படைக்க இயலும். அப்படி இந்த ஆன்மீகம் இந்த மண்ணிலே வளர வேண்டும் என்பதற்காக ஒரு நூற்றாண்டல்ல, 2 நூற்றாண்டல்ல, 5 நூற்றாண்டுகளாய் எதனையும் எதிர்பாராமல் இந்த சமுதாயத்திற்கு ஆன்மீக உணர்வை ஊட்டி வளர்ப்பது நம்முடைய பேரூர் ஆதீனம் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். சில நேரங்களில் சில குறிப்புகள் இல்லாமல் போயிருக்கலாம். அப்படி ஒரு 50 ஆண்டு காலம் சரியான குறிப்புகள் இல்லாத ஆண்டுகளாக இருக்கிறது என்று ஓடிட்டார்கள். குறிப்பு என்பது விளம்பரம் தேடுவதற்குத்தான் வேண்டும், கடமையை செய்வதற்கு குறிப்பு என்றைக்குமே தேவைப்படாது. ஏன் ஆங்கிலேயர்கள் எதை சொன்னாலும் அதை மிகச்சிறந்த புத்திசாலித்தனமான உரையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. நம்ம எத்தனையோ சொல்லியும் கூட அது இன்றைக்கு வரை சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு நிரூபிக்கப்படாதவைகளாகவே பலரால் எண்ணப்படுகிறது. அதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் இந்த குறிப்பு தான். குறிப்பை மட்டுமே நம்புகிற மனிதர்கள் அதிகம். எந்த கடமையும் உள்ளபூர்வமாக, உணர்வுபூர்வமாக, ஈடுபாட்டோடு செய்கின்றவர்கள் ஒருபோதும் குறிப்பு வைத்துக் கொண்டதாக வரலாறு இல்லை. பாரதி கூட எழுதினான், எழுதியெல்லாம் குறிப்பெடுத்து அடுக்கி வைத்து விட்டா போனான், அப்படியே எரிந்து விட்டு போனான். அதையெல்லாம் பிற்காலத்திலே வந்தவர்கள் தான் சேர்த்திருக்கிறார்கள். இதை நான் ஏன் இங்கே குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், பேரூர் என்றாலே புனிதம். அந்த புனிதத்திற்கு புனிதம் சேர்க்கின்ற இடம்தான் நம்முடைய பேரூர் ஆதீனம். இன்றைக்கு சமுதாயம் எப்படி மாறி இருக்கிறது என்று சொன்னால், அடிகளார்கள் கூட எந்த காரிலே வந்து இறங்குகிறார்கள் என்று பார்க்கிற அளவுக்கு நம்முடைய சமுதாயம் மாறி இருக்கிறது. பற்றற்ற மனிதன் கூட பிஎம்டபிள்யூலே வருகிறானா, பென்சிலே வருகிறானா, அப்படி என்று சொன்னால் இந்த சாமிக்கு அவருடைய சமுதாயத்திலே செல்வாக்கு இல்லையா என்று நினைக்கின்ற ஒரு இளைய தலைமுறை உருவாகி கொண்டிருக்கிறது. சகோதர சகோதரிகளே, இது நியாயமா? ஆனால் இந்த விளம்பர யுகத்திலே கூட எந்த விளம்பரத்திற்கும் அடிபோகாமல் இருக்கின்ற ஒரே ஆதீனம் நம்முடைய பேரூர் ஆதீனம் தான். தனி மனிதனுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் ஆதீனத்திற்கு போகலாம். ஆதீனத்திற்கே ஒரு பிரச்சனை என்று சொன்னால் எங்கே போகலாம் என்று சொன்னால் பேரூர் ஆதீனத்திற்குத்தான் வர வேண்டும். ஆதீன கர்த்தருடைய பிரச்சனையை எல்லாம் தீர்த்து வைக்கின்ற ஆதீனமாக நம்முடைய பேரூர் ஆதீனம் இருக்கிறது. நம்பிக்கைதான் வாழ்க்கை.
சாமி அவர்கள் என்னை ஒரு முறை அழைத்திருந்தார்கள். நொய்யல் ஆற்றிலே விழா. பொதுவாக என்ன நம்பிக்கை என்று சொன்னால், அந்த விழா முடிந்தவுடன், அந்த தீபாவளி முடிந்தவுடன் நானும் அருமையான நண்பனும் அதில் கலந்து கொண்டோம். அந்த விழா முடிந்தவுடன் மழை பெய்யும், நீர் பெருக்கெடுத்து வரும் என்பது நம்பிக்கை. பூஜை முடிந்தது. நானும் மன்னனும் பார்த்து கொண்டே இருந்தோம். மழையும் வரவில்லை, நீரும் பெருக்கெடுத்து வரவில்லை. உடனே அண்ணன் சொன்னாரு, நம்ம 2 பேர் வந்திருக்கிறதுனால ஒரு சமயம் வரலையோ என்னமோ, ஹானிகள் மட்டும் இருந்தால் பெருக்கெடுத்து ஓடி வந்திருக்கும் என்று சொன்னார். உடனே நான் சொன்னேன், அப்படி இல்லை அண்ணா, நீங்கள் எந்த நம்பிக்கையோடு மணிமண்டபத்தை கட்டியிருக்கிறீர்களோ அந்த நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாது. இங்கே ஒரு மனிதன் இறந்த முன்பு நடக்க வேண்டிய எல்லா ஈமைக்கருவியிலும் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று சொன்னால் அந்த நதியிலே நீர் இருக்க வேண்டும். நீங்கள் அந்த மண்டபத்தை கட்டுகிற பொழுது நீர் வரும் என்றுதானே நினைத்துத்தானே கட்டினீர்கள். இன்றைக்கு வராவிட்டாலும் நீர் நிச்சயமாக வரும் என்று சொன்னேன். அதற்கு பிறகு இன்றைக்கு ஏறத்தாழ பல முறை நம்முடைய நொய்யல்மா நதியில், அந்த காஞ்சிமா நதியில் நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறார். இதெல்லாம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், நம்பிக்கைதான் வெற்றியினுடைய அடையாளம். கடுமையாக உழைக்கிறோம், வெற்றி உடனே கைக்கு வருவதில்லை. அப்ப கடவுள் எங்கே இருக்கிறார் என்று கேட்கிறோம். சில பேர் உடற்பயிற்சி கூடத்திற்கு போவார்கள். ஒரு கரலாக்கட்டையை எடுத்து அப்படி ஒரு சுத்தியுமே தங்களுடைய மசில்ஸை பார்ப்பார்கள், என்ன மாற்றம் வந்திருக்கிறது என்று. அப்படி ஒரு மாற்றத்தை இறைவன் கொடுத்தால் எல்லோருமே மிகப்பெரிய சாதனையாளர்களாக மாறிவிடலாமே. தொடர்ந்து உழைப்பது மட்டும்தான் வெற்றிக்கான வழி. சில பேருக்கு லாட்டரி சீட்டில் முதல் பிரைஸ் வரும். அதற்காக எல்லோருக்குமே லாட்டரியில் முதல் பரிசு கிடைக்கும் என்று சொன்னால் லாட்டரி என்கின்ற ஒரு வியாபாரமே எப்படி நடக்க முடியும்? ஆகவேதான் நம்முடைய உழைப்பும் உணர்வும் சத்தியத்தின் மேல் இருக்கும் என்று சொன்னால், முழு நம்பிக்கையுடன் இருக்கும் என்று சொன்னால், உள்ளபூர்வமாக இருக்கும் என்று சொன்னால், அப்பளுக்கற்ற ஈடுபாடோடு இருக்கும் என்று சொன்னால், வெற்றி என்பது தள்ளி போகுமே தவிர இரவனாலையும் தவிர்க்க முடியாததாக அது மாறும். அதைத்தான் நான் பேரூர் ஆதீனத்திலே பார்க்கிறேன். ஒரு முறை அது மனம் ஒன்றி போனால் எல்லாம் சரியாக நடக்கும் என்பதற்கு பேரூர் ஆதீனத்திலே பல உதாரணங்களை என்னாலே சொல்ல முடியும். எப்பொழுது எங்கே இருக்கிறேன் என்று பெரும்பாலும் எனக்கே தெரியாது. சென்னையிலே ஒரு போன் வருகிறது எனக்கு. பெரியவர் அமெரிக்காவுக்கு செல்ல வேண்டும், அதுவும் அடுத்த நாள் காலையிலேயே செல்ல வேண்டும். இரவு போன் வருகிறது. அதுல பெரியவர் என்னிடத்தில் சொல்லுகிறார்கள், இந்த மாதிரி இன்றைக்கு நம்ம விசா அப்ளிகேஷன் போட்டிருந்தோம், அந்த விசா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிவிட்டது. பெரியவர் சச்சிதானந்த சுவாமி அவர்களுடைய ஈமக்கிரியிலே நான் கலந்து கொள்ள வேண்டும், அதற்கு அமெரிக்கா செல்ல வேண்டும். இன்றைக்கு போல அன்றைக்கு நான் ஒன்றும் பாரத தேசத்தினுடைய துணை குடியரசுத் தலைவர் அல்ல, ஒரு சாதாரண பாராளுமன்ற உறுப்பினர் தான். அன்றைக்கு பார்த்து நான் சென்னையிலே இருந்தேன். நான் சென்னையிலே இருந்தபோது எனக்கு போன் வந்தது. சாமிகள் சொன்னார்கள், நீங்கள் வந்து விட்டு செல்ல முடியுமா என்று கேட்டார்கள். நான் எங்கே இருக்கிறீர்கள் என்று கேட்டேன். உடனே நான் அருட்செல்வருடைய வீட்டிலே, சென்னை வீட்டிலே தான் இருக்கிறேன் என்று சொன்னார்கள். உடனே நான் அந்த வீட்டுக்கு சென்ற போது
சாமி அவர்களுக்கு நான் எப்பொழுதுமே சிரித்த முகத்துடன் கனிவான முகத்துடனே பார்த்து சற்று சோகமாக ஒரு முகத்தை முதல்முறையாக பார்க்க நேர்ந்தது. உடனே என்னுடைய மனதிலே தோன்றியது, என்னடா இது, எதற்காக சோகமாக இருக்கிறார்கள் என்று கேட்டபோது சொன்னார்கள், நான் நாளை அமெரிக்கா செல்ல வேண்டும், இன்றைக்கு தான் விசா ரிஜெக்ட் என்று வந்தது என்று சொன்னார்கள். அமெரிக்க விசா ரிஜெக்ட் என்று சொன்னால் அடுத்த அப்பாயின்மெண்ட் வாங்குவதற்கே பல மாதங்கள் ஆகும். அதுல அது எதற்காக ரிஜெக்ட் செய்யப்பட்டது என்பதுதான் வினோதத்திலும் வினோதம். சாமி அவர்களுடைய போட்டோவுக்கு பின்பாக இருந்தது, அது இருக்க வேண்டிய நிறத்திலே இல்லை, வெள்ளையாக இருந்தது என்று நினைக்கிறேன், அது நீளமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ரிஜெக்ட் பண்ணிவிட்டார்கள். இதெல்லாம் ஒரு காரணமாக அவர்களுக்கு அதிகமான எண்ணிக்கையிலே விசா கொடுக்கக்கூடாது என்கின்ற எண்ணம் தான். அப்போது எனக்கு ஒரு நண்பர் இருந்தார் அங்கே, அவரோ கிறிஸ்துவார். உடனே அந்த கிறிஸ்துவ நண்பருக்கு நான் போன் அடிப்பேன், சாமி நான் என்னால் இயன்றதையெல்லாம் முயற்சி செய்து பார்க்கிறேன், ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு வேளையில் அவர்களுக்கு நாம் செலுத்துகின்ற அக்கறை பின்னொரு காலத்தில் நமக்கு பயன்படும் என்பதற்கு அது கூட ஒரு உதாரணம். ஒரு 3-4 மாதங்களுக்கு அதற்கு முன்பாக எனக்கு ஒரு போன் வந்தது அமெரிக்கன் கான்சுலேட்டில் இருந்து. எங்களுடைய கான்சுலேட் ஜெனரல் உங்களை சந்திக்க விரும்புகிறார், சந்திக்க முடியுமா என்று கேட்டார். நான் வருகிறேன் என்று சொன்னேன். ஏறத்தாழ ஒரு 15 நிமிட சந்திப்புக்காகத்தான் நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தது. பேசிக்கொண்டே போனோம், ஏறத்தாழ 1 மணி நேரத்துக்கு மேலாகிவிட்டது. உலக அரசியலில் அத்தனையும் அமெரிக்கா எந்தெந்த இடத்திலே சரியாக போனது, எந்தெந்த இடத்திலே சரியாக போகவில்லை என்பதையெல்லாம் நான் பேசியதை பார்த்துவிட்டு அவருக்கு ஆச்சரியம். வேட்டியை கட்டிக்கொண்டு ஒரு சாதாரண நம்ம அனந்த விஷ்ணன் சொன்னதை போல சாதாரண வேட்டியையும் சாதாரண சட்டையையும் போட்டுக்கொண்டு வந்திருக்கிற ஒரு மனிதன் எப்படி இவ்வளவு ஆழமாக பேசுகிறார் என்று அவர் ஆச்சரியப்பட்டிருக்கக்கூடும். எனக்கு அது ஒன்றும் பெரிதாக போகவில்லை, நான் அதையெல்லாம் பெரிதாக நினைத்தும் பேசவில்லை. அப்படி 1 மணி நேரத்துக்கு மேலாக அந்த சம்பாஷணை தொடர்ந்து கொண்டே சென்றது. 1 முறை அல்ல, 2 முறை, 3 முறை, 4 முறை அடுத்த அப்பாயின்மெண்ட்டுக்காக காத்திருக்கிறார்கள் என்று சொல்ல அந்த கான்சுலேட் ஜெனரல் அவர்கள் அவர்களை காத்திருக்க சொல்ல என்று 1.25 மணி நேரம் என்னிடத்தில் பேசிக் கொண்டிருந்தார். பிறகு நான் திரும்பி வந்துவிட்டேன். அப்படி அன்றைக்கு 1.25 மணி நேரம் செலவழிப்பது பிற்காலத்தில் நமக்கு பயன்படும் என்று தெரியவில்லை. நானும் எதற்கும் அவர்களிடத்தில் போவதில்லை. உடனே அந்த ஜேம்ஸ் அவர்களுக்கு, என்னுடைய கிறிஸ்துவ நண்பர் அவர்களுக்கு, அந்த அப்பாயின்மெண்ட் ஏற்படுத்தி கொடுத்தவருக்கு நான் போன் அடித்தேன், இந்த மாதிரி எங்க சாமி போகணும், இதை விட ஒரு நகைப்புக்குரிய காரணத்தை சொல்லி உங்களாலே இந்த விசாவை ரிஜெக்ட் செய்ய முடியாது. உடனே அவர் கேட்டார், என்ன காரணத்துக்காக ரிஜெக்ட் பண்ணப்பட்டு இருக்கிறது என்று கேட்டார். நான் சொன்னேன், இந்த மாதிரி கலர் ஏதோ பின்புறமாக பேக்ரவுண்ட் கலரில் ஏதோ வித்தியாசம் இருப்பதாக சொல்லி நீங்கள் அதை ரிஜெக்ட் செய்திருக்கிறீர்கள் என்று சொன்னேன். ரிஜெக்ட் செய்தால் 3 நாட்களாவது குறைந்தபட்சம் தேவைப்படும். இது நான் சொல்லுவது மிக குறைந்தது, குறைந்தபட்சம் 30 நாட்கள் எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னார். நான் சொன்னேன், 3 நாள் அல்ல, 30 நாள் அல்ல, நீங்கள் காலையிலே திறந்தது 3 மணி நேரத்திலே கொடுப்பதாக இருந்தால் தான் அவர் விசா மீண்டும் அப்ளை செய்வார். சாமி ஒன்றும் அங்கே போய் அமெரிக்காவிலே குடியேறுவதற்காக போகவில்லை. அவர் செய்ய போகின்ற காரணம் இதுதான். சச்சிதானந்த சுவாமிகள் அவர்களுடைய அந்த 16வது நாள் என்று நினைக்கின்றேன், அதிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் போகிறார்கள். ஆகவே நீங்கள் நிச்சயமாக செய்து தர வேண்டும் என்று சொன்னேன். உடனே அவர் சொன்னார், இது என்னுடைய கையிலே மட்டும் இல்லையே என்றார். அப்போதுதான் எனக்கு அது ஞாபகத்துக்கு வந்தது, நீங்க தானே அந்த அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தீங்க, நீ வர சொன்னீங்க, கான்சுல் ஜெனரலோடு பேசிக்கொண்டிருந்தீர்கள். நான் ஒரு உறுதியை தருகிறேன்,
நீங்கள் எத்தனை நாட்களுக்குள்ளாக சாமி அவர்கள் அங்கிருந்து திரும்ப வேண்டும் என்று சொல்கின்றீர்களோ அதை விட ஒரு வாரத்திற்கு முன்பாக சாமி அவர்கள் அங்கே இருந்து திரும்பி வந்து விடுவார்கள். ஒரு தவிர்க்க இயலாத ஒரு மகா புனிதருடைய நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு இன்னொரு மகா புனிதர் செல்கிறார். ஆகவே நீங்கள் அதை செய்து தர வேண்டும் என்று சொன்னேன். காலையிலே வர சொன்னார். இறைவனுடைய திருவருளால் அன்றைக்கே அந்த விசா கிடைத்ததும் சாமி அவர்கள் அமெரிக்கா புறப்பட்டு சென்றதும் நடந்தது. இதை நான் இங்கு ஏன் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், நான் அன்றைக்கு சென்னையில் இல்லாமல் வேறு எங்கிருந்தாலும் அது நடைமுறையில் நடந்திருக்குமா என்று தெரியவில்லை. அன்றைக்கு சென்னையிலே இருந்தேன். அதே போல சாமி அவர்கள் மறைந்து விட்டார்கள் என்கின்ற செய்தி கேட்கிற பொழுது எங்கோ சுற்றி கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு பார்த்து நான் கோயம்புத்தூருக்கு அல்ல திருப்பூரிலே இருந்தேன். உடனே புறப்பட்டு வந்தேன். அவருடைய போத உடல் இறை அருளில் நல்லடக்கம் செய்து முடிக்கின்ற வரை நான் அருகிலேயே இருந்தேன். அது எப்படி சாத்தியமாகியது என்று எனக்கும் புரியவில்லை. எங்கே சுற்றிக் கொண்டிருந்தால் வந்து சேர முடியாது அல்லவா? அப்படி சாமிகளோடும் மடத்தோடும் ஒரு இனம் புரியாத தொடர்பு அன்றைக்கும் இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறோம். கம்பனை பற்றி நாம் பலவாறு புகழ்கின்றோம். கம்பனுடைய கட்டுத்தெரியும் கவிவாடும் என்று சொல்லுகிறோம். அந்த கம்பனுக்கு கூட ஒரு சடையப்ப வள்ளல் தேவைப்பட்டார். அதுபோல நம்முடைய மடம் ஆன்மீகத்தை பேணி வளர்க்கிறது, சுய கட்டுப்பாடையும் சுய ஒழுங்கையும் பேணி வளர்க்கிறது. மகத்தான மாண்புகளை எல்லாம் இந்த மண்ணிலே நிலைநிறுத்தி காட்ட வேண்டும் என்கிற வேட்கையோடு செயல்படுகிறது. அந்த கம்பனுக்கு ஒரு சடையப்ப வள்ளல் தேவைப்பட்டதை போல சாமி அவர்களுடைய கடைசி விருப்பமாக ஒரு மருத்துவமனை வேண்டும் என்று சொன்னபோது இத்தனை பேர் தானாக முன்வந்து சடையப்ப வள்ளல்களாக மாறி இருக்கிறீர்கள். ஆகவே இறை அருளில் அந்த மருத்துவமனை ஏழை எளிய மக்களுக்கு பெரும் சேவையாற்றுகின்ற மிக உயர்ந்த மருத்துவமனையாக மாறும் என்பதில் எனக்கு மாற்று கருத்தில்லை. சாமி அவர்களுடைய காலடி படாத கிராமம் இந்த கொங்குமணியிலே இருக்கார். ஒரு சின்னஞ்சிறு கோயிலாக இருந்தால் கூட வந்து அவர்களை தரிசித்து, ஐயா நீங்கள் வந்துதான் அந்த கும்பாபிஷேகத்தை நடத்த வேண்டும் என்று சொல்வார்கள். அந்த கிராமத்திலே மொத்தமாக ஒரு 25 குடும்பங்கள் இருந்தாலே தெரியும். ஆனால் கும்பாபிஷேகம் எப்பொழுதும் நேரத்திலே தான் நடைபெறும். சாமி அவர்கள் இங்கே இருந்து புறப்பட்டு சரியாக அந்த நேரத்திற்கு சென்று மிகச் சிறப்பாக கும்பாபிஷேகத்தை நடத்தி வைப்பார்கள். ஆன்மீகம் எப்படி தலை தோன்றும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். நம்முடைய தவத்திரு மருதராச அடிகளார் சுவாமி அவர்கள் பேசுகிற பொழுது சொன்னார்கள், மனிதனை மனிதன் பிறப்பால் இழிந்தவன் தாழ்ந்தவன் தீண்டத்தகாதவன் என்று நடத்துகின்ற கொடுமையை பாவத்தை காட்டிலும் உலகத்திலே கொடிய பாவம் என்பதே இல்லை. நாம் அனைவரும் உணர்ந்தேதான் இருக்கிறோம். ஆனால் நடைமுறையிலே கடைபிடிக்கிறோமா என்று கேட்டால் பலர் பல நேரங்களிலும், சிலர் சில நேரங்களிலும், ஒரு சிலர் மட்டும் எந்த நேரத்திலும் தவறாமல் வலுவாமல் நடந்து கொள்கிறோம். சாமி அவர்கள் சொல்லிய பின்புதான் இறைவன் முன் அனைவரும் சமம். ஒருவனை போற்றுவதும் தூற்றுவதற்கும் காரணமாக இருக்க வேண்டியது அவனுடைய குணமே தவிர அவனுடைய குலம் அல்ல. இதை சாமி அவர்கள் எடுத்துச் சொல்கின்ற பொழுதுதான் எல்லோருக்குமே ஒரு நம்பிக்கை வருகிறது. நானும் சண்முகநாதன் அவர்களும் நம்முடைய அருமைக்குரிய சாமிகளும் சென்றாலும் நாங்கள் என்னதான் சொன்னாலும் வராத நம்பிக்கை
சாமி அவருடைய நாட்டிலே இருந்து வருகின்ற ஒரு வார்த்தைக்கு அந்த நம்பிக்கை பிறக்கிறது. அதுதான் ஆன்மீகத்திற்கும் அரசியலுக்கும் இருக்கின்ற வேறுபாடு. பல பேர் பேசுவார்கள், எங்கே போனாலும் நான் சம்பத் அவர்களுடைய பேச்சை யூடியூபிலே பார்ப்பேன். சம்பத் அவர்கள் தெளிவாக சொல்வார்கள், நீங்கள் அரசியலுக்கு ஆன்மீகத்தை பயன்படுத்துகிறீர்கள் என்று எதிர்வாதத்தை வைக்கிற பொழுது சம்பத் அவர்கள் அழகாக சொல்வார்கள், ஆன்மீகம் இல்லாத அரசியல் சமுதாயத்தை சீரழித்து விடும் என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்று ஆணித்தரமாக சொல்வார். ஆன்மீகம் இல்லாத எந்த இடத்திலும் ஒழுக்கத்தை நிலைநாட்டுவது என்பது சரி கடினம்தான். நாத்திகம் என்பது நம்முடைய சமுதாயத்திற்கு புதிதா என்று கேட்டால் இல்லை, சத்தியமாக இல்லை. எல்லா காலங்களிலும் நாத்திகர் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த நாத்திகம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அப்பழுக்கற்றதாக, நல்லதை மட்டும் சிந்திக்கின்றதாக, ஒழுக்கத்தையும் நேர்மையையும் பேணுவதாக, கடவுளே இல்லை என்று சொல்லிக்கூட தனி மனிதன் ஒழுக்கத்தில் நிலை தவறாமல் இருக்கக்கூடியதுதான் நாத்திகம். செய்வதெல்லாம் செய்துவிட்டு கடவுள் இல்லை என்று சொல்லிவிட்டு என்னை சீர்படுத்துவதற்கு இறைவன் தேவையில்லை என்று சொல்வது நாத்திகம் அல்ல. அது நான் செய்கின்ற தவறுகளுக்கு என்னை சாந்திப்படுத்திக் கொள்வதற்காக, என்னை சமாதானப்படுத்திக் கொள்வதற்காக நான் தேடுகிற ஒரு முறைதான் இன்றைக்கு இருக்கின்ற நாத்திகமாக இருக்கிறோம். இந்த நாத்திகத்தின் மூலமாக தனிமனிதன் ஒழுக்கம் வருமா என்று கேட்டால், ஆன்மீகத்தின் மூலமாக ஒரு உயர்ந்த நிலையை தொட்ட பின்பு ஏற்படுகின்ற நாத்திகம் வேண்டுமானால் ஒரு மனிதனை உச்சத்துக்கு அழைத்து செல்ல முடியுமே தவிர, நாம் எல்லாம் சாமிகள் அல்ல, நாம் எல்லாம் ஆசாமிகள். ஆசாமிகள் எல்லாம் சாமிகளாக மாற வேண்டும் என்று சொன்னால் ஆன்மீகம் இன்றியமையாது. அந்த ஆன்மீக வளர்ச்சிக்கு நம்முடைய பேரூர் ஆதீனத்தினுடைய பங்கு அளப்பரியது. ஒருமுறை நானும் சாந்தலிங்க சுவாமி அவர்களும் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தோம். நிறைய பேருக்கு நம்முடைய சாந்தலிங்க சுவாமிகள் மீது நம்மவர்களுக்கு சில கோபதாபங்கள். அதை என்னிடத்திலே பல பேரும் கோடிட்டு காட்டினார்கள். சாமி அங்கே போகலாமா? நான் சொன்னேன், சாமி எங்கேயும் போகலாம், என்ன தவறு இல்லை. சாமி அவர்கள் கடவுளே இல்லை என்று சொல்லுகின்ற அந்த இயக்கத்தின் சார்பாக நடக்கின்ற போராட்டத்தில் கலந்து கொள்ளலாமா? ஏதோ ஒரு ஆழமான வேர்பிடிப்போடு கூடியிருக்கின்ற வாதத்தை வைப்பதை போல அவர்கள் வைத்தார்கள். நான் அவர்களுக்கு ஒரே ஒரு சமாதானத்தை தான் சொன்னேன். கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட ஒரு போராட்டத்தை கடவுளுக்கு எப்படி வழிவிட வேண்டும் என்பதற்கு நடத்துகிறார்களே, அதுவே மிகப்பெரிய வெற்றி என்று சொன்ன எல்லோரையும் அழைத்துக் கொண்டு சாமிகளை அடுத்த முறை சந்தித்த போது சாமி அவர்களிடத்தில் எல்லோரும் சார்பாக நானும் இந்த கேள்வியை வைத்தேன். நீங்கள் எப்படி அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டீர்கள் என்று நம்மவர்களுக்கெல்லாம் ஒரு தனியாத வினா இருக்கிறது. குறிப்பாக இந்துமணியின் சகோதரர்களுக்கு நிறைய பேருக்கு அந்த வினா இருந்தது. அது என்னவென்று கேட்டால், கம்யூனிஸ்ட் கட்சி கூட இல்லை, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூட அதை விட நாங்கள் தான் அதிக லெப்ட் என்று சொல்வார்கள். அதை காட்டிலும் தீவிரமானவர்கள் என்று தங்களை காட்டிக்கொள்பவர்கள், கூறிக்கொள்பவர்கள் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, லெனினிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு உண்ணாவிரதத்தை நம்முடைய மத்திய பஸ் நிலையத்திற்கு எதிராக இருந்தார்கள். அதில் நம்முடைய சாந்தலிங்க சுவாமி அவர்கள் அதில் கலந்து கொண்டார்கள். அது என்ன போராட்டம் என்று கேட்டால், அர்ச்சனை தமிழிலே நடைபெற வேண்டும். நான் கேட்டேன் சாமியில, எல்லா மொழிகளிலும் அர்ச்சனை செய்யலாம், அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை சாமிகள் சொன்னது. நான் அதில் ஏன் கலந்து கொண்டேன் என்று சொன்னால்,
என்று சொல்லுகின்றவன் கூட இறைவனை எப்படி வழிபட வேண்டும் என்பதை காட்டுகிற அக்கறை வளர வேண்டும். அவன் இன்றைக்கு இல்லாவிட்டாலும் இன்னொரு நாள் ஆன்மீகவாதியாக மாறுவான் என்று சொன்னார்கள். இதுதான் ஆழமாக சிந்திப்பவர்கள் சாமிகளாக மாறுகிறார்கள். ஆழமாக சிந்திக்காமல் ஆழமாக சிந்திப்பதை போன்று நினைத்துக் கொள்கின்றவர்கள் நம்மை போன்றவர்கள் எல்லாம் ஆசாமிகளாக இருக்கிறார்கள். இப்படி எத்தனை முறை அவரோடு இருந்தாலும் அதுல எப்பொழுதுமே ஏதாவது ஒன்று மனதை தொடும். நான் ஆசீர்வாதம் வாங்குவதற்காக சாமி இடத்துல இங்கே வந்தேன். அப்படி சாமி அவர்கள் மலையடியாரத்து ஆதீனத்திலே இருப்பதாக நம்முடைய மதவாசல் அடியார் அவர்கள் என்னிடத்திலே சொன்னார்கள். அங்கே போக சொன்னார்கள். சரி என்று சொல்லி நான் அந்த அடிவாரத்துக்கு போனேன். அப்போது சாமி அவர்கள் குளித்துவிட்டு பூஜையிலே இருந்தார்கள். நானும் உள்ளே சென்று அமர்ந்திருந்தேன். அதுதான் இறை நம்பிக்கை. எங்கே இருந்து ஒரு பாம்பு உள்ளே வந்து விட்டது. நான் அதை பார்க்கவில்லை, அது எனக்கு பின்புறத்தில் இருக்கிறது. நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். சாமி அவர்கள் பூஜை முடித்துவிட்டு வருகிறார்கள். வந்தவுடனே சாமி அவர்கள் சொன்னார்கள், அசையாமல் அப்படியே எந்திரித்து என்னை நோக்கி வந்து விடுங்கள் என்று சொன்னார்கள். நான் எந்திரிச்சு அதை தாண்டி போய் அங்கே இருந்து பார்க்கிறேன். ஒரு பெரிய நாகபாம்பு அந்த இடத்துல இருக்கிறது, என்னுடைய இருக்கைக்கு பின்பாக. இதெல்லாம் தான் இறைவன் என்ற உணவத்தான் முடியுமே தவிர கண்ணால் பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் இந்த யுகம் நமக்கு போதாது. அப்படி எத்தனையோ அனுபவங்களை நான் இங்கே இந்த மடத்திலே பெற்றிருக்கிறேன். எல்லோரும் தமிழ்பால் அளவு கடந்த அக்கறையும் அன்பும் பற்றும் கொண்டிருக்கிறோம். நம்முடைய குழந்தைகள் எல்லாம் ஆங்கில கல்வியை பயின்றாலும் கூட நாம் நமக்கு தமிழ் மீது இருக்கிற பற்றி ஒருபோதும் குறைவதில்லை. அந்த தமிழை வளர்ப்பதற்கு நம்முடைய பேரூர் ஆதீனம் எடுத்துக் கொள்கின்ற முயற்சிகள் அளப்பரியவை. புலவர் பட்டம் எங்கே மூலமாக தரப்பட்டது என்று சொன்னால் நம்முடைய கல்லூரியிலே, தமிழ் கல்லூரியிலே தான் தரப்பட்டது. தமிழை வளர்த்துவதற்கு எத்தனை ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகிறது என்று சொன்னால் தமிழகத்திலே அதிகமான ஆய்வுகள் மேற்கொள்கின்ற ஒரு கல்லூரி நம்முடைய தமிழ் கல்லூரியாகத்தான் இருக்கு. எதை எடுத்தாலும் சிறப்பாக செய்ய வேண்டும். விளம்பர யுகத்தில் விளம்பரமே இல்லாமல் செய்ய வேண்டும். அந்த உணர்வைத்தான் நான் சாந்தலிங்க அடிகளார் இடத்திலே இருந்து பெற்றேன். அது கூட என்னுடைய தேர்தல் தோல்விக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். ஆனாலும் அதிலே மனது மகிழ்ச்சி கொள்கிறதை தவிர அதை தோற்றுவிட்டோமோ என்று ஒருபோதும் சோக உணர்வு வரவே இல்லை. அதனால்தான் நான் அடிக்கடி நம்முடைய வாணி சீனிவாசன் அவர்களிடத்திலே சொல்லுவேன், எல்லாவற்றிலும் நீங்கள் என்னை கடைபிடிக்காதீர்கள். எதிரி என்ன வியூகம் வகுக்கின்றானோ அந்த வியூகத்திற்கு மாற்று வியூகத்தை வகுத்து நீங்கள் எல்லோரும் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லுவேன். ஒரு தனிநபர் வெற்றி பெறுகிறாரா இல்லையா என்பது முக்கியமில்லை. ஆனால் நல்லது இந்த மண்ணிலே வெற்றி பெற வேண்டும். மோடி அவர்கள் 25 ஆண்டு காலம் ஒன்று முதலமைச்சராக, இல்லை என்று சொன்னால் பாரத பிரதமராக வீற்றிருக்கிறார்கள். அவருடைய அந்த வெற்றிக்கு என்ன காரணம் என்று நாம் ஆய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், நானும் நிறைய பாரத பிரதமர்களோடு பழகுகின்ற வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். வாஜ்பாயோடு, சந்திரசேகரோடு, தேவேகவுடாவோடு, இப்படி எல்லோரிடத்திலும் பழகின்ற வாய்ப்பு இருந்திருக்கிறது. அவர்கள் எல்லாம் பெறாத வெற்றியை மோடி அவர்களாலே எப்படி பெற முடிந்தது என்று சொன்னால், மோடி அவர்கள் எப்பொழுதுமே இரண்டிலும் தெளிவாக இருப்பார்கள்.
மற்றவர்களெல்லாம் திட்டம் தீட்டுவதில் உள்ளவர்கள் தீட்டிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டியது அதிகாரிகள் என்று விட்டு விடுவார்கள். ஆனால் மோடி மட்டும்தான் தீட்டப்படுகின்ற திட்டங்கள் முறையாக செயல்படுகின்றனவா என்று பார்ப்பதோடு மட்டுமில்லாமல் அப்படி செயல்படுகின்ற திட்டங்களினுடைய பயன்கள் சாதாரண குடிமகனை எந்த அளவிலே சென்றடைகிறது என்பதையும் பார்க்கிறார்கள். அந்த மேக்ரோ லெவல் மேனேஜ்மெண்ட் மட்டும் இல்லாமல் மைக்ரோ லெவல் மேனேஜ்மெண்ட்டும் மோடியோடு இணைந்த காரணத்தால் தான் அவர் இவ்வளவு மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறார். அதே நேரத்தில் ஆன்மீக உணர்வுகளுக்கு எப்பொழுதும் குறைவே இல்லை. நாம் எல்லோரும் பார்த்தோம், ராமேஸ்வரத்திலே எப்படி கடுமையான பிரயோகத்தை மேற்கொண்டு அவர்கள் எப்படி இறைவனை வழிபட்டார் என்பதையும் பார்த்தோம். இமயமலையிலே தியானத்திலே அமர்ந்ததையும் பார்த்தோம். இந்த நவராத்திரி அன்றைக்கு உபராஷ்டிரபதி பவனுக்கு வந்திருந்தார்கள். ஏறத்தாழ 1 மணி நேரம் பேசிக் கொண்டிருந்தோம். அப்பொழுது ஒரு விஷயத்தை சொன்னார்கள். நானே வியப்பின் உச்சத்துக்கு சென்று விட்டேன். நான் என்ன சாப்பிடுகிறீர்கள் என்று கேட்டேன். ஒன்று வேண்டாம் 3 முறை சொன்னார்கள். மறுபடியும் ஒரு 15-20 நிமிடம் சென்றது. நான் மீண்டும் என்ன சாப்பிடுகிறீர்கள் என்று கேட்டேன். ஒன்றும் வேண்டாம் என்று சொன்னார்கள். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசிக் கொண்டிருக்கிறோம். எதுவும் வேண்டாம் 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 என்றே சொல்கிறாரே, என்ன காரணம் என்று கேட்டேன். அப்பொழுதுதான் அவர் சொன்னார்கள், நவராத்திரி விழா 9 நாட்களில் நீரை தவிர இந்த 9 நாளும் எந்த ஆகாரமும் எடுத்துக்கொள்வது என்று சொன்னார்கள். எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டது. சரஸ்வதி பூஜை அன்றைக்கு காலையில இருந்து மதியம் வரை நாம் இருக்கிற விரதத்தையே மிகப்பெரிய விரதமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு ஏறத்தாழ ஒரு 6-7 மணி நேரம் சாப்பிடாமல் இருப்பதையே மிகப்பெரிய விஷயமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் மோடிஜி அவர்கள் 9 நாளும் தண்ணீரை தவிர வேறு எதுவுமே குடிக்கவில்லை. ஆனாலும் எந்த ஒரு வேலையும் நிறுத்தவில்லை. எல்லோரையும் சந்திக்கிறார், பொதுக்கூட்டத்தில் மேடையிலே பேசுகிறார், திட்டங்களை பார்க்கிறார், அதிகாரிகளை சந்திக்கிறார், அமுல்படுத்துகிறார். என்ன சாதித்திருக்கிறீர்கள் என்ற பர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங்கையும் பார்க்கிறார். நான் உடனே கேட்டேன், இது எப்படி சாத்தியம் என்று எனக்கு தெரியவில்லை, உங்களுக்கு எங்கே இருந்து எனர்ஜி வருகிறது என்று கேட்டேன். அவர் தந்த ஒரே பதில் நம்பிக்கை. சகோதரர்களே, பல பேருக்கு சந்தேகம் இருக்கிறது. சமஸ்கிருதத்திலே சொன்னால் மட்டும்தான் இறைவன் செவி கொடுத்து கேட்பாரா? தமிழிலே சொன்னால் இறைவன் செவி கொடுத்து கேட்க மாட்டாரா? இறைவன் எங்கேயும் சொல்லவில்லை. இறைவன் எங்கேயாவது ஒரு இடத்தில் நீ சமஸ்கிருதத்தில் சொன்னால் மட்டும்தான் நான் கேட்பேன் என்று சொல்லி இருக்கிறாரா? இல்லை. தமிழிலே சொல்லி இருக்கிறார், கேட்க மாட்டேன் என்று எங்கேயாவது சொல்லி இருக்கிறாரா என்றால் அதுவும் இல்லை. எனக்கு எது சௌகரியமோ அதை எடுத்து ஆள்வதுதான் இன்றைக்கு வாடிக்கையாக மாறிவிட்டது. தமிழை வளர்க்கிறேன், அதற்கு என்ன தொண்டு செய்கிறேன் என்பதை பற்றி பேசாமல் பிற மொழி எதிர்ப்புணர்வுகளை வளர்ப்பதன் மூலமாக தமிழ் வளர்ந்துவிடும் என்று நினைப்பது அறியாமை. போட்டி இருக்க வேண்டும் தான், பொறாமை இருக்கலாமா? நான் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நான் கடுமையாக உழைக்க வேண்டும். நான் உணர்வுபூர்வமாக ஒரு செயலை எடுத்து செய்ய வேண்டும். அதை விடுத்துவிட்டு அடுத்தவனை எப்படி வீழ்த்தலாம் என்று பார்த்து அதிலே என்னுடைய வெற்றி இருக்கிறது என்று நாம் என்றைக்கு நினைக்கிறோமோ அன்றைக்கே நம்முடைய வீழ்ச்சி ஆரம்பமாகிவிட்டது என்று கருதுபவன். சமஸ்கிருதத்தை எதிர்த்து பேசுவதன் மூலமாக தமிழ் ஒருபோதும் வளர முடியாது. அதே போலதான் தமிழ் ஒரு தீண்டத்தகாத மொழி என்று சொல்லி சமஸ்கிருதம் கூட வளர முடியாது. இதையெல்லாம்
சரியான கோணத்தில், சரியான திசையில், ஆன்மீக வளர்ச்சியில் நடுநிலை நோக்கோடு செயல்படுகின்ற ஒரு ஆதீனம் நம்முடைய பேரூர் ஆதீனம் என்பதுதான் நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை. ஒரு 100 ஆண்டு காலம் கடந்திருக்கிறது. இன்னும் ஒரு 100 ஆண்டு காலம் கடந்தாலும் 500 ஆண்டு காலத்தை கடந்தும் எப்படி மக்கள் மனதில் தெய்வ வழிபாட்டில், இறை உணர்வில் மாற்றமில்லாமல் ஆன்மீக பணியை வளர்ப்பதில் தன்னிகரற்று இருக்கின்ற ஆதீனமாக நம்முடைய பேரூர் ஆதீனம் இருக்கிறதோ, அடுத்த 1000 ஆண்டு காலத்துக்கும் இது தொடரும் என்று சொன்னால், நான் 2 ஆதீனங்களைத்தான் பார்த்திருக்கிறேன். சாந்தலிங்க ராமசாமி அடிகளாருக்கு பின்பு நம்முடைய திரு மருதராட்சி அடியார்கள். ஆனால் எந்த மாற்றமும் இல்லாமல் அவர் எந்த திசையிலே கொண்டு சென்றாரோ அதே திசையில் அதை விட சிறப்பாக எப்படி எடுத்துச் செல்ல முடியும் என்பதில் அக்கறையோடு செயல்படுகிறார்கள். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல, மனிதனுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நாம் ஆதீனத்திற்கு வருவோம். ஆனால் நம்முடைய மடத்திலே மட்டும்தான் ஆதீனங்களுக்கு பிரச்சனை என்றால் கூட பேரூர் ஆதீனத்திற்கு வருகின்ற உன்னத நிலையை அடைந்திருக்கிறது. இன்றைக்கு பிறவர்களாக இருந்து இந்த புனித காரியத்திலும் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் எல்லோரையும் பணிந்து வணங்கி வாய்ப்புக்கு நன்றி கூறி வார்த்தைகளை நிறைவு செய்கின்ற அமைகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. ஜெய் ஜெய்ஹிந்த், வாழ்க பாரதம். நன்றி ஐயா. ஆன்ற உரை எங்கள் எல்லோருக்கும் ஒரே